ஒரு படத்தை விமர்சனம் பண்ண தெரியுதானே இவருக்கு? எல்லாத்தையும் வந்து மொக்க மொக்கன்றாரு. இவர் ஒரு படம் எடுப்பாருன்னா எப்படி நான் பேசுறீங்க? நீ மனுஷன் நீ எப்படி வந்த படத்துக்கு? நீ படத்துக்கு எப்படி வந்த? இது ஒரு ப்ரமோஷன் கிடையாதுன்னா நீ எப்படி நீ படத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கு விமர்சனம் போன வாரம் டிசின்னு ஒரு படம் வந்துச்சு, புரியுதா? அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படம் காசு கொடுத்து படம் பாக்குறேன். எத்தனை மணி போன உள்ள போய் காசை வாங்கிட்டு பேசுறோம் போய் கேளியா போயிட்டு காசை வாங்கிட்டு பேசுறான். கண்டிப்பா கேட்கணும். வேற சொல்லி கொடுத்து இல்ல இல்ல மீடியால கேட்கல. மீடியால நீங்க விஷால் டீம் வரல. அவர் படத்துல மார்க்கெட் கட்டா குஸ்தி அப்படி நல்லா விமர்சனம் பண்றான். ஒவ்வொரு படத்தையும் விமர்சனம் பண்றான். மார்க்கெட் நல்லா இருந்தா படம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. ஓடி வரோம் நாங்க. புது மெசேஜ் சொல்லிருக்காங்க. ஒரு படம் எடுக்க கஷ்டப்பட்டாங்களா? ஒரு நல்ல டைரக்ஷன் படம் வந்து நல்ல மெசேஜ். காருக்கு டூ வீலருக்கு நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க. இவரு வந்து போன வாரம் டிசி படம் வந்துச்சுல, 4 நாள்ல 50 கோடி கலெக்ஷன். அந்த படம் நல்லா சொன்ன பாரு, போய் எடுத்து பாரு. படம் நல்லா நீ வந்து பெரிய ஒரு படம் எனக்கு துப்பு இல்ல. உள்ள வச்சியா ஒரே ஒரு சீன் கேக்குறியா? ஒரு டீ கடையில விஷாலோட ஃப்ரெண்ட் டீ விக்கிறானா. அவரு வந்து பார்த்தா டீ குடுக்க வரானா. கடையில வேலை பாக்குற பையன் டீ குடுக்க வரானா. அப்ப வந்து தெரியாம ஒருத்தர் மேல ஊத்திக்கிச்சு, கஸ்டமர் மேல ஊத்திக்கிச்சா. ஒரு ஓனர் என்ன பண்ணுவாரு? சார் தெரியாம பண்ணிட்டா, சாரி சார்னு சொல்லணும். உடனே ஒரு பையனை எப்படி அடிக்கிறான்? உடனே என்ன பண்ணுது? டீ கடைக்கு போறாரு, டீ ஊத்துறாரு. டீ கொட்ட பையனை அடிப்பாரா? அவர் கேட்க கூடாது. சீன் எடுக்க துப்பு இல்ல. 4 லட்சம் ரூபாய் ஒரு அவர் எடுக்கலையா? முன்னாடி நடிக்காத. மக்களுக்கு ஒரு உதவி செய்ய சாப்பாடு வாங்கி தருவியா? சாப்பாடு வாங்கி தருவாங்க. வாங்கி தருவாரா? மகுடம் படம் கேவலமா இருந்தா ஏன் கசக்குது உங்களுக்கு? நாங்க படம் பார்த்தங்க. எல்லா படத்தையும் ஒரு காருக்கு நல்ல மெசேஜ். ஒரு டூப்ளிகேட் பொருள் எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இது பண்றாங்க. ஒரு சார் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? கடைசியில கிளைமேக்ஸ் ஃபைட்ல அவ்வளவு லேடிஸ் எங்க இருந்து வராங்க? எங்க இருந்து வராங்க? திடீர்னு சூறாவளி வருதா? லேடிஸ் 1000 பேர் நிக்கிறாங்களா? லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல 100 பேர் வராங்களா? எப்படி பேசாம காசு கொடுத்து பேசுறீங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லும் ஒரு படம் சொல்லுங்க. உங்களுக்கு படம் புரியலன்னா பாதியோட போயிருங்க. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு எதுக்காக வந்து இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி எங்களோட வயிற்றுல வந்து அடிக்கிறீங்க? உனக்கு பணம் முடியலையா? உனக்கு பணம் முடியல? நீ பாதியில வந்து உனக்கு பணம் முடியல பாதியில
உனக்கு சோறு வாங்கி போடுறாங்க. ஏன் அப்படி 100 பேரு 1000 பேரு வச்சிருக்கீங்க. 1000 பேரு வச்சிருக்கீங்க. எதுக்கு அப்படி பண்ணிருக்கீங்க? ஒரு படம் நல்லா இடிக்கிறாங்க. படையிட்டு யாரையும் அடுத்தவங்களுக்கு மட்டம் தட்டி பேச மாட்டாருங்க விஜய் சார். ஒரு விஷால் சார் வந்து இவ்வளவு பேர் படிக்க வச்சிட்டு இருக்காரு. டேவிட் ரேஷன் வச்சு அவ்வளவு படிக்கிறாரு. இவன் ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்துருப்பானா இல்ல ஒருத்தனை படிக்க வச்சிருப்பானா? எந்த படம் கேட்டாலும் வார வாரம் நல்லா இல்லன்றான. எதுக்கு அவனுக்கு யார் அந்த இது கொடுத்தது? பொலிட்டிக்கல் விஜய் சாரும் விஷால் சாரும் நண்பர்களுங்க. ஓகேவா, ஒரே இதுல இருக்காங்க. வாழ்த்து தெரிவிச்சு யாரு? விஷால் சார் தானே. விஜய் சாருக்கு வாழ்த்து தெரிவிச்ச யாரு? அதே மாதிரி தேவி பட்சனை படிக்க வைக்கிற குழந்தைங்கள அவர்கிட்ட சார்கிட்ட சொன்னாரு, சார் உங்களுக்கு நான் இதா பண்றேன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு இப்ப விஷயம் பண்ணும்போது அன்னைக்கு கூட மேடையில பேசுறாரு விஜய் சார் வந்து எனக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி விஷால் சார் சொன்னாரு. இவனை மாதிரி ஆளுங்களால தாங்க நாடு நாசமா போகுது. தீவிர விஜய் ரசிகர் தான் சார். விஜய் ரசிகரா சார்? யாரும் தீவிர விஜய் ரசிகர் வந்து அவர் தலைவனை விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்காக அடுத்தவனை கெட்டதா பேசக்கூடாது. விஜய் சார் டீசெண்டா இருக்காரு. இவனை மாதிரி ஆளுனால ரஜினி சாரை திட்டி யாருக்கு அசிங்கம்? விஜய் சாருக்கு தான். இவன் போயிடுவான் மயிராட்சி வீட்டுக்கு. ஒவ்வொரு இதுலயும் வந்து கருத்து சொல்றேன். அந்த கட்டா குஸ்தி செகண்ட் பார்ட் அந்த படத்துக்கு அந்த இதுக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லை. அவங்க ஒரு இதுல அந்த விஷ்ணு விஷால் ஏதோ சொல்லிட்டாப்லையா, அதுக்கு அந்த படத்தை கண்டனம் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால ரெஜன் அவன் ஒரு ப்ரொடியூசரு. அவங்க பார்த்து ப்ரொடியூசர்னால இல்ல, அந்த குடும்பம் எத்தனை குடும்பம் வாழுது அந்த படத்துல, அதை யோசிக்கணுமா இல்லையா? நல்லா இருக்க படத்தை நீ எதுக்கு நல்லா இல்லைன்ற? உனக்கு வார வாரம் கேமரா வரனாலயா? உரிமை இருக்கு. இப்ப நீங்க வீட்லயே ஒரு அண்ணன் தம்பி தப்பு பண்ணா கூட அது நாசுக்கா சொல்லணும். எடுத்தோன்னு நல்லா வராதிங்க, போர் அடிச்சிருது. அவன் எடுக்கிற வழிதான் அவங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப கேமரா வெயில நின்று பிடிக்கிறீங்க, என்னையா கேமரா பிடிக்கிறேன்னு கேட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு நேரம் அந்த மைக்கை கையில பிடிச்சிருப்பீங்க? அவன் பாட்டு ரிவ்யூ கொடுக்குறானே, போனா எங்கன்னா ஓசில வாங்கி தரேன் தின்ட்டு போயிடுவான். மக்களோட கஷ்டம் அவனுக்கு என்ன தெரியும்? விஜய் சார் கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. அவர் எவ்வளவு கல்லடிப்பட்டு தான் வந்திருக்காரு. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு நடிகரும் வராங்க. எடுத்தோட எல்லாரும் பெரிய ஆளா வரல, கஷ்டப்பட்டு தான். சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான். இவர் சூப்பர் ஸ்டாரை பேசுறதுக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது. தகுதி இருக்கா இல்லையா? யாரையும் நம்ம என்ன கூட நான் யாரையும் மட்டம் தட்டி பேசக்கூடாது. அவர் என்னோட வயசுல பெரிய இருந்தாலும் நான் சொன்னது சாரி சொல்லிக்கிறேன்.